உலக தண்ணீர் நாளையொட்டி வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் தமிழகத்தின் சதுப்பு நிலங்களை அறிவிக்கை செய்யக்கோரி தீர்மானம் நிறைவேற்றுமாறு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அனைத்து கிராம சபை உறுப்பினர்களுக்கும் அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து கிராம சபை உறுப்பினர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மார்ச் 22 உலக தண்ணீர் நாளை முன்னிட்டு 29/3/2025 அன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கூட்டத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய பொருள் பட்டியலை தமிழ்நாடு அரசு அளித்துள்ளது. அவற்றில் முதலாவதாக பொருள் 1 உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருளினை பற்றி விவாதித்தல் என்பது அளிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் நீர்நிலைகளை காக்க 2017 சதுப்பு நில விதிகளின் கீழ் அறிவிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றுங்கள். நீர் தேங்கும் நிலப்பகுதிகள் சதுப்பு நிலங்கள் எனப்படுகின்றன. ஏரி, குளம், தாங்கல், கழிவேலி, சேற்று நிலம், கழிமுகம், அலையாத்தி காடு, ஊருணி, ஏந்தல், பொய்கை, குட்டை அனைத்தும் சதுப்பு நிலங்களாக வகைப்படுத்தப்படுகின்றன. மனித வாழ்வின் அடிப்படை ஆதாரமான இயற்கை வளங்களில் சதுப்பு நிலங்கள் மிகவும் முதன்மையானவையாகும். சதுப்பு நிலங்கள் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கின்றன, வெள்ளத்தை கட்டுப்படுத்துகின்றன, மாசுகளை கட்டுப்படுத்துகின்றன, மண்ணரிப்பை தடுக்கின்றன, மண் மற்றும் நீரில் உள்ள ஊட்டச்சத்துக்களை சமன்படுத்துகின்றன, மீன்கள் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கின்றன, பறவைகளின் ஆதாரமாக உள்ளன, புயலின் தாக்கத்தை மட்டுப்படுத்துகின்றன, வெப்பத்தை குறைக்கின்றன. தமிழகத்தில் மொத்தம் 42,978 சதுப்பு நிலங்கள் உள்ளதாக தமிழ்நாடு ஈர நிலங்கள் இயக்கம் குறிப்பிடுகிறது. தமிழ்நாட்டில் பெருவாரியான சதுப்பு நிலங்கள் பயனற்ற நிலங்களாக உருமாற்றப்பட்டுள்ளன. திடக்கழிவுகள், கழிவுநீர், ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட கேடுகளால் நாசமாக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் சதுப்பு நிலங்கள் ஆணையம் 26/11/2018 அன்று உருவாக்கப்பட்டது. அதிலிருந்து 22/3/2025 உலக தண்ணீர் நாள் வரை 6 ஆண்டு 3 மாதம் 2 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் ஒரே ஒரு சதுப்பு நிலம் கூட 2017 சதுப்பு நில விதிகளின் கீழ் சதுப்பு நிலமாக சட்டப்படி அறிவிக்கை செய்யப்படவில்லை. நமது ஊரின் நீர்நிலைகளும் இவ்வாறு அறிவிக்கை செய்யப்படவில்லை. இஸ்ரோ சாக் வெட்லேண்ட்ஸ் அட்லஸ் 2021 பட்டியலில் உள்ள தமிழகத்தின் 26,883 சதுப்பு நிலங்களின் எல்லைகளை 3 மாத காலத்திற்குள் வரையறை செய்து தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் 11/12/2024 ஆணையிட்டுள்ளது. இந்நிலையில் 23/3/2025 அன்று நடைபெறும் உலக தண்ணீர் நாள் கிராம சபை கூட்டம் தமிழ்நாட்டின் நிலைகளை பாதுகாப்பதற்கான ஒரு நல்வாய்ப்பாக அமைந்துள்ளது. இதனை பயன்படுத்தி அந்தந்த ஊராட்சிகளின் நீர்நிலைகளை 2017 சதுப்பு நில விதிகளின் கீழ் அறிவிக்கை செய்யக்கோரும் தீர்மானத்தினை உங்கள் ஊர் கிராம சபையில் நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கிராம சபை ஜனநாயக அமைப்பின் அடித்தளமாகும். இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு போன்றே மற்றுமொரு அதிகாரமிக்க அமைப்பு கிராம ஊராட்சி அரசாகும். சட்டமன்ற, நாடாளுமன்ற தீர்மானத்திற்கு இணையான அதிகாரம் கிராம சபை தீர்மானத்திற்கும் உண்டு. எனவே தமிழ்நாட்டின் நீர்வளங்களை காப்பாற்றும் நோக்கில் மேற்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். வாருங்கள், அனைவரும் ஒன்றிணைந்து நீர்நிலைகளை காப்போம், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை வளமாக அமைப்போம் என்று அந்த கடிதத்தில் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார்.